அப்பா ஐயோ போச்சே. பாத்து பாத்து வாமா. ஐயோ வேதவல்லி. சரிப்பா. மெதுவா ஐயோ பாத்து பாத்து. ஐயோ டேய் பாருடா, அந்த பாத்திரத்தை கூட எடுத்து வைக்கலடா உன் பொண்டாட்டி. அநேகமா பேய் கூடயே பேசிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன்டா. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இங்க பார், முதல்ல உள்ள போ, செய்யறதை செஞ்சுட்டு மன்னிப்பு வர கேக்குற நீ. மோகன் கோபப்படாதீங்க மோகன், நம்ம வீட்ல பேய் இருக்கு மோகன், அதுவும் சின்ன குழந்தை பேய். ஏம்மா சுடுதண்ணி கொட்டின வேதனை கூட தாங்கிக்கலாமா? நீ பேசுற பேச்ச தாங்கிக்க முடியாதுமா. போது ரத்னா. ஐயோ அத்தை நான் உண்மைதான் சொல்றேன் அத்தை. என்ன ஏன் கொலை பண்ணன்னு கேக்குது, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு மிரட்டுது. ரத்னா ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்களா நீ? உனக்கு என்னதான் ஆச்சு? கேப்பா, நீ கூட்டிட்டு வந்து வச்சிருந்தே ஒரு பொண்ணு, அவ என்ன போகும்போது உன்னை சூனிய வச்சுட்டு போயிட்டாளா? நீங்க கூட ஏங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம வீட்ல குட்டி பேய் இருக்குங்க, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இத பார், நான் நம்ப தயாரா இல்ல. இப்படி பேசுறதை இதோட விட்டுரு, புரியுதா? டேய் எனக்கு புரிஞ்சு போச்சுடா. உங்க காதலை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு முறைப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னதை மறந்துட்டான்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்க நினைக்கிறாடா. அதனாலதான் பேய் பேர சொல்லி நம்மள ஒட்டு மொத்தம் ஒழிச்சு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டாடா. ஐயோ எல்லாரும் உசாரா இருந்துக்கங்க. ஐயோ அப்பா இங்க இருந்து ஐயோ ஐயோ வலி உயிர் போதே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மா ஐயோ வலி உயிர் போதே. எல்லாரும் தூங்கி இருப்பாங்க, ஆனா இந்த குட்டி சாத்தான் தூங்கிட்டானா இல்ல தூங்கிட்ட மாதிரி நடிக்கிறானா? சும்மா போய் பார்க்கலாமா? சாமியார் சொன்னபடி ரேகையை எடுத்துட்டா அவன் வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். வா, என் ரேகை வேணுமா? வா வா. யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஜாக்கிரதையா. எவ்வளோ ஜாக்கிரதையா வந்தாலும் ஐயோ யாரும் பார்க்கல. மாமா கையில பேப்பரோட எங்க போறாரு?
நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படின்னா என் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கரெக்டாக வலது கையை நமக்கு ஏற்ற மாதிரியே வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். மாமா என்ன பண்ண போறாரு? எதுக்கு பெருமாளோட கைரேகை எடுக்கிறாரு? பெருமாள் சொன்ன மாதிரி ஏதோ கெட்ட வழியில போறாரோ? இருங்க, இதை எப்படியாவது பெரிய மாமா கிட்ட சொல்லி முடிவு கட்டியாகணும். நாளைக்கு காலையில் சாமியார்கிட்ட இதை போய் சேர்த்ததும் ஆட்டம் அடங்கிடும்டா. அப்பா நிம்மதிடாப்பா. எனக்கு எதிரா பண்ண போறியா? விடிஞ்சதும் உனக்கு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு.
தூரம் இருக்குக்கா. வந்தாச்சு, வாடி. நடுஞ்சாமும் நெருங்கிட்டு இருக்குக்கா. ஒரே காடா இருக்கு. இந்த காட்டுக்குள்ள போறது நல்லது இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல, வா வா. அக்கா, வீட்ல நம்மள தேட ஆரம்பிச்சாங்க. பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. தொடுன்னு பேசாம வாடி. வணக்கம் ஐயா. வா செல்வி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீயும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. என் புருஷனை குணப்படுத்துறதுக்கு அம்மனோட பாதத்துல இருந்து பிடிமண்ணை எடுத்து தரதா சொன்னீங்க. அதை வாங்கிட்டு போலான்னு தான் ஐயா வந்தேன். நாகவல்லி அம்மனோட இந்த திருச்சாந்து பண்ண நடுநிசி நேரத்துல தான் தானமா கொடுக்கணுங்கிறது ஐதீகம். நீயும் சொன்னபடி தைரியமா கிளம்பி வந்துட்ட. நல்லது. என் வீட்டுக்கார குணப்படுத்தணுங்கிற எண்ணத்துல என் பயம் எல்லாம் பறந்துருச்சுங்க. நான் தைரியமா தான் கிளம்பி வந்தேன். ஆனா என் தங்கச்சி தான் ரொம்ப பயந்துட்டா. அவ முகத்தை பாருங்களேன். உன் தங்கச்சியை கொஞ்சம் இங்கே இருக்க சொல்லு. அந்த தெய்வீக பிரசாதத்தை வாங்கும்போது மூணாவது நபர் இருக்கக்கூடாது. அவ இங்கே இருக்கட்டும். நீ வாசல். நந்தினி, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். அக்கா நீலுக்கா. என்னடி இங்க பாரு, பிடிமண்ணை வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேசணும். என்ன என்னக்கா நீ மூளை கெட்டு போச்சா உனக்கு? ஏன் நீ யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட என்ன வெளியே நிக்க சொல்லிட்டு நீ மட்டும் உள்ள போறியா? ஏய், அவரு சாமிடி. பேண்ட் சட்டை போட்டிருக்காரு. போலி சாமியாரா? ஏய் ஷூ, வாய் மூடு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவர் கூட தனியா நீ உள்ள போக கூடாது. நானும் கூட இருப்பேன். ஏய், தெய்வ பிரசாதம் நீ மத்தவங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றாருல்ல. சும்மா போய் சொல்றாரு. உன்னை தனியா வர சொல்றதுல ஏதோ ஒரு உள்நோக்கு இருக்கு. நந்தினி, அப்படி மட்டும் நினைக்காத. அவரு தெய்வ சக்தி உள்ளவர். இப்பெல்லாம் சாமியாருங்க அத்த ஜாமத்துல பூஜை பண்ணோன்னு லேடிஸ் எல்லாம் தனியா தான் வர சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, என் மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. அதை விட அவரு மேல எனக்கு அதிகமாவே நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை பிளஸ் மோசடி ஈக்குவல் டு நம்பிக்கை மோசடி. ஐயோ நந்தினி, தப்பு கணக்கு போடாதடி. எங்க பாரு, நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் போய் அவர்கிட்ட மண்ணு வாங்கிட்டு வரேன். இரு. பில்லி சூனிய வச்சு அனுப்ப போறான். பட்டாதான் உனக்கு புரியும். ஐயா, என்ன உன் தங்கச்சி சமாதானம் ஆயிட்டா? தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா. அவ உன் மேல இருக்கிற பாசத்துல பேசினா அதுல தப்பு எதுவும் இல்லை. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ கேட்ட அம்மன் பாதத்துக்கு இருந்து எடுத்த திருச்சாந்து மண்ணு இதை உன் பூஜை அறையில வச்சு தீபாராதனை காட்டினதுக்கு அப்புறம் அவர் நெத்தியில பூசி வை. இந்த நாகவள்ளி தாயே, கடுகளவு மண்ணை எடுத்து உன் புருஷனோட நுனி நாக்கில் வை. மீதியை நெத்தியில பூசி விடு. அப்புறம் இதை முடிச்சு வச்சு உன் வீட்டு தலைவாசல்ல தொங்க விடு. ஐயா, மத்தவங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களே ஐயா. தீபாராதனை காட்டினதுக்கு அப்புறம் இது புது பிரசாதம் ஆயிடும். ஐயா, என் புருஷன் குணமாயிடு வரலையா? நாகவல்லி மீதான இது உன் புருஷனை குணப்படுத்த போற மருந்து. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனா இதுக்கு கை மாறா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்.
என்ன செய்வியா? என்ன உதவிங்க ஐயா? உதவி செய்வேன்னு உன் கணவர் மேல சத்தியம் பண்ணு. ஐயா, என் கணவர் மட்டும் மீண்டு வந்துட்டாருன்னா நான் சத்தியமா செய்றேன். இது என் புருஷன் மேல சத்தியம். செம்மேடு கிராமத்துல இருக்கிற ஒரு நிலத்தோட பத்திரம் உன் வீட்டுல இருக்கு. ஆமாங்க ஐயா, என் மாமா தான் ஊர்ல இருந்து கொண்டு வந்தாரு. அந்த பத்திரத்தால அவர் ஊர்ல ரொம்ப தொல்லைங்கெல்லாம் அனுபவிச்சாரா? அனுபவிச்சுதானே ஆகணும். அந்த பத்திரத்தை ரகசியமா யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து நாகவல்லி கும்பிடுற இந்த அம்மனுக்கு காணிக்கையா தரணும். அது அது 100 ஏக்கரோட நிலத்து பத்திரம் இல்ல? அது எப்படி? 100 ஏக்கர் நிலம் முக்கியமா இல்ல உன் புருஷனோட 100 வயசு ஆயுள் முக்கியமா? ஐயா, என் புருஷனோட ஆயுசு தான் முக்கியம். அந்த நிலம் உன்னோடது இல்லை. அதை சந்தானம் உனக்கு தரப்போறதும் இல்லை. அது ஒரு சபிக்கப்பட்ட இடம். அது நாகவல்லிக்கு மட்டுமே சொந்தமான இடம். அது அங்க இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து. இப்ப கூட அந்த பத்திரம் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உன் கணவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. உனக்கும் இனிமே வரலாம். உன் அக்கா தங்கச்சிங்களுக்கும் இனிமே வரலாம். ஐயா, அதை எடுத்துட்டு வந்து தந்துடுறேன் ஐயா. யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க ஐயா. நீ எடுத்துக்கிட்டு வரப்ப நான் இதே இடத்துல தான் காத்துருக்கேன். சரிங்க ஐயா. புறப்படு. வரேன் ஐயா. வரேன் ஐயா. அக்கா, என்னக்கா இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? போன காரியம் முடிஞ்சிருச்சா? நீ தாண்டி ஓவரா பேசுன. உனக்கு எல்லாமே சந்தேகம் தான். வா போலாம். வா வா. நந்தினி, பயப்படாம வா. நம்ம கையில தான் தெய்வத்தோட பிரசாதம் இருக்குல்ல. இது இருந்தா அந்த நாகவல்லியே நம்ம கூட இருக்கிற மாதிரி. எனக்கு அந்த பயம் இல்லக்கா. வீட்டுக்குள்ள எப்படி போறது? அக்கா பார்த்தா என்ன பதில் சொல்றது? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். வம்ச துரோகிகளே, நில்லுங்க. யோ, யாரியா நீ? எங்க போயிட்டு வர்றீங்க? எங்க போனா உனக்கு என்ன? வழி விடு. கேள்விக்கு பதில் சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன பண்ணுவ? நீ வீரபத்ர வம்சத்தை சேர்ந்தவ. பாத்ரா வம்சத்துக்கு துரோகம் பண்ணாத. நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. பேசாம போ. பெரியவரே, நாங்க சத்தம் போட்டு ஆளை கூப்பிடவா? சுத்தி 10 மைலுக்கு வெறும் காடு. சத்தம் போட்டா ஆளுங்க வர மாட்டாங்க, மிருகங்கள் தான் வரும். என்ன சத்தம் போடுறியா? கையில என்ன வச்சிருக்க? அது உனக்கு தேவையில்லாதது. புரியுது. அந்த ஆவி நாகவல்லியோட பாதமண் எடுத்துட்டு வர்றியா? அது உன்னை அழிக்கிற சக்தி. இந்த மண்ணு உன் வீட்டுக்குள்ள போக கூடாது. யோ, அது அழிக்கிற சக்தி இல்ல, அது காப்பாத்துற சக்தி. நீ எனக்கு தெரியும். உனக்கு நாகவல்லிய பத்தி தெரியாது. பரவாயில்ல,
எனக்கு என்ன தெரியுமோ அது போதும். என்னையும் என் குழந்தையும் சாவுல இருந்து காப்பாத்தினவர் சொன்னது. அதனாலதான் இத செய்யறேன். அவ மோசக்காரி. உன்னை நம்ப வைக்கிறதுக்காக செஞ்ச சித்து வேலை இது. அவளை நம்பாத. நான் நம்புவேன். அதை தடுக்க நீ யாரு? உங்க வம்சத்தோட குருசாமி. சந்தான வீட்டுக்கு தானே போற நீ? ஒருவேளை அக்கா வீட்டுக்காரர் இவருக்கு தெரியுமோ? அவர்கிட்ட சொல்லிடுவாரோ? சந்தானம் நம்ம வம்சத்தை காக்க போராடிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடான்னா இப்ப எதிர் வம்சத்தை ஆதரிக்கிறீங்களா? என் புருஷனை காப்பாத்தின சாமிதான் என் இஷ்ட தெய்வம், குல தெய்வம் எல்லாம். அத தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது. நந்தினி வா போலாம். தெரிய வெப்பேன். பாத்ரா தேவியோட சக்தியை தெரிய வெப்பேன். அக்கா யாரையும் காணோம்க்கா. ரூம்குள்ள போயிடுங்க. ஏன்னு பயப்படுற? நாம என்ன தப்பு பண்ணவா போனோம்? கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். ஏன் கிட்ட கேட்டா எனக்கு பொய் சொல்ல வராதுக்கா. ஐயோ, உனக்கும் சேர்த்து நான் பேசிக்கிறேன்டி. அக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எங்கே இரு, நான் வரேன். என்னங்க, உங்களுக்கு சீக்கிரமாவே சரியாயிடுங்க. உங்களுக்காக நான் மருந்து கொண்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். ஏய் நில்லடி. இங்க வாடி. ரெண்டு பேரும் ராத்திரி முழுக்க எங்கடி போனீங்க? ராத்திரி முழுக்கவா? விடிய காலையில தான் போனேன். இல்ல, நான் தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரையும் தேடி பார்த்தேன். ரெண்டு பேருமே காணோம். ஏ நந்தினி, நீ சொல்லு, எங்க போனீங்க? அக்கா அது வந்து அக்கா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சொன்ன நம்ப மாட்டியா? ராத்திரி நீங்க இந்த வீட்ல இல்ல. ஏன் போய் சொல்ற? சரி, எங்களை நீ எங்க தேடி பார்த்த? ரெண்டு பேரும் எங்க தூங்குவீங்களோ அங்கதான். நாங்க தான் தூங்கவே இல்லையே. எங்க பாரு, விடிய காலையில கோயிலுக்கு போலான்னு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ராத்திரி முழுக்க பூஜை ரூம்ல விளக்கேத்தி வச்சு அங்கேயே இருக்கணுமா? நீ அங்க வந்து பாத்தியா? காலையில கோயிலுக்கு போயிட்டீங்களா செல்வி? ஆமா. நான் 4:30 மணிக்கே எழுந்திருச்சிட்டேனே, உங்களை பார்க்கவே இல்லையே. நாங்க 4 மணிக்கே போயிட்டோம். அது என்னம்மா கையில? கோவில் பிரசாதம். என் புருஷன் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிம்மா, நீ போ. செல்வி, காலங்காத்தால எந்த கோயில் திறந்திருந்துச்சு? ஒரு சாமியார் கொடுத்தாருக்கா. தொண்ணு என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. அக்கா நல்லா சமாளிச்சக்கா. என்னடி பண்றது? என் புருஷன் சரியாகிற வரைக்கும் நான் இப்படியெல்லாம் பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லங்க, செல்வி பொய் சொல்றா. ராத்திரி முழுக்க அவ வீட்ல இல்ல. எதை தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி எதை செஞ்சா புருஷன் குணமாவான்னு
செல்வி பாவம் பித்து பிடிச்சு அலையறா. அவ போக்குல விட்டு சேர்ந்தாமற.